பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சு, திடீர்னு வந்து ப்ளீடிங் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை இது ஹீட்டு தான், இல்லை ஏஜ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் தான், இல்லை இது ஏதோ கீழே ஏதாவது விழுந்து உட்காந்துருப்போம் அதனால இது வருது அப்படின்னு. ஸோ இது பேர் தான் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். இதை இப்படியே இக்னோர் பண்ணக்கூடாது. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மாதவிடாய்க்கு அப்புறமா ஏன் ப்ளீடிங் வருது, எப்படி இதை வந்து நம்ம அணுகணும் அண்ட் எப்படி இதை குணப்படுத்தணும் அப்படிங்கிறத 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hi, I'm Dr. Aishwarya Parthasarathy, fertility consultant and gynecologist, Askas Fertility and Women's Center and Acumed Specialty Clinic, Chennai, Vadapayani and Valasaravakkam. பீரியட்ஸ் வந்து ஒரு லேடிக்கு முடியும் போது ஒரு 45லேருந்து 50, 52 வயசு வரைக்கும் முடியும் போது 1 இயர் வரைக்கும் பீரியட் வரலன்னா அதை மெனபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெனபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு ஒருத்தங்களுக்கு ப்ளீடிங் வரும்போது போஸ்ட் மெனபாசல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ப்ளீடிங்கும் மெனபாஸ்க்கு அப்புறமா நார்மல் கிடையாது, அதை லேசா எடுத்துக்கவே கூடாது. நம்பர் 1, as women think, definitely age related தான். பட் எதனால, ஒரு கர்ப்பப்பை வாய் இல்லாட்டி கர்ப்பப்பை அதோட உள் சுவர் ரொம்ப தின் ஆகும்போது வெஜைனல் அண்ட் எண்டோமெட்ரியல் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் ஒரு பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மெனபாஸ்க்கு அப்புறமா, ஓவரிஸ் வந்து ஃபங்க்ஷன் கம்மியானதுக்கு அப்புறமா. அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அந்த ஏரியாவை வெட்டா சப்பிளா வச்சிருக்கும். அது இல்லாத போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ட்ரையா உலர்ந்து போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். இது பேர் தான் வெஜைனல் அட்ரோஃபி. ஸோ கொஞ்சம் லேசாக வந்து ஏதாவது சராய்ப்போ இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் எரோஷன் ஏற்பட்டதுனாலோ அவங்களுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கிறது ரொம்ப காமன். ஸோ வெஜைனல் அட்ரோஃபி தான் நம்பர் 1 காஸ். அதுக்கு அடுத்தது யூட்ரஸ்ல கர்ப்பப்பையில ஏதாவது ஃபைப்ராய்டு ஏற்பட்டாலோ இல்லாட்டியும் உள் சுவரில் ஏதாவது நாக்கு மாதிரி வளர்ச்சி பாலிப்ஸ் அப்படின்றது இருந்தாலோ இல்லாட்டி கர்ப்பப்பை வாயில ஏதாவது சராய்ப்பு சர்வைக்கல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தாலோ வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாருமே வருத்தப்படுற ஒரு பயப்படுற ஒரு விஷயம் வந்து கேன்சருங்கிற விஷயம். அதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அண்ட் அடுத்தது தான் எண்டோமெட்ரியல் கேன்சர். எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாங்கிறது கேன்சருக்கு முன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்னால கூட ப்ளீடிங் வந்து வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 1லேருந்து 27% வரைக்கும் கேன்சரா மாறக்கூடியதுக்கான தன்மை இருக்கு. அதனாலதான் இதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஹெவி ப்ளீடிங்கா இருக்கலாம், மைல்டா வந்து ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் திரியா போகுது, குட்டியா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்ல பாத்ரூம் போகும்போது டிஷ்யூல மட்டும்தான் வருது அப்படின்னும் இருக்கலாம். பிங்கா போகுதுங்க ஆனா அப்பப்போ போகுதுங்க அப்படியும் இருக்கலாம். இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் வருதுங்க அப்படியுமே இருக்கலாம். இல்ல ஹெவியா கிளாட்டா போகுது அப்படியும் இருக்கலாம். இதுல எது வந்தாலுமே நீங்க இக்னோர் பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னோட அறிவுரை. சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இது அதிகமான சான்சஸ் இருக்கு. ஒண்ணு, பருமன் அதிகமா இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கர்ப்பப்பை கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே காமன். இல்ல சில மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, டெமாக்சிஃபன் அப்படின்னு, அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, இல்ல பிளட் தின்னஸ் உங்களோட கொலஸ்ட்ரால்காகவோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளம்காகவோ இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்ன்றது ரொம்ப காமன். முக்கியமா இதை யாரு கவனிக்கணும்னா, சப்போஸ் அவங்க ஒரு அன்மேரிட் லேடியா இருந்தாங்க, இல்ல குழந்தை இல்லாத லேடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் மட்டுமே இருக்கும். அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு இது அதிகப்படியான முறையில உங்களுக்கு எண்டோமெட்ரியல் லைனிங்கை பாதிச்சு உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விமென்க்கு நம்மளுக்கு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் வரும்போது நம்ம இன்னும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு செயல்படணும். நம்பர் 1, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஒரு பேஷண்ட்டை தொட்டு பார்த்து நம்ம பண்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்.
நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு வெஜைனலா ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்கு, கர்ப்பப்பையோட வாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட்டை கூடவே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவோம். இதுலயே நம்மளால சில விஷயங்கள் லைக் பாலிப்ஸ், இல்ல சர்வைக்கல் கேன்சர்ஸ், இல்ல சர்வைக்கல் இரோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இல்ல கர்ப்பப்பை பெருசா இருக்கு அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸா, அடினோமயோசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 2, இப்ப கைனகாலஜிஸ்டோட ரைட் ஹேண்டா இருக்கிற யூட்டரன் அல்ட்ராசவுண்ட், டிரான்ஸ் வெஜைனல் அல்ட்ராசவுண்ட்ற வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் மூலமா தான் முக்காவாசி கைனகாலஜிஸ்ட் இப்ப வந்து எல்லாத்தையுமே கண்டறியறாங்க. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா கர்ப்பப்பை, கர்ப்பப்பையோட உள் சுவர், கர்ப்பப்பைக்கு சைடுல இருக்கிற அட்னெக்ஸா, கர்ப்பப்பையோட சைடுல இருக்கிற ஓவரி, சினை முட்டை, இதை எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ கர்ப்பப்பை அண்ட் கர்ப்பப்பையோட உள் சுவரோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 and above இருந்தது அப்படின்னா அது வந்து திக் அண்ட் எண்டோமெட்ரியம்ன்றது ஃபார் அ போஸ்ட் மெனோபாசல் விமன் சொல்லுவோம். அந்த மாதிரி டைம்ல கட்டாயமா இவங்களை இவாலுவேஷன் பண்ணணும். சில பேருக்கு ரொம்ப ஸ்டார்க்காவே ஃப்ளூயிட் இருக்கும் அந்த கர்ப்பப்பை உள் சுவருக்குள்ள, இல்ல பாலிப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டறியலாம். இல்ல சில பேருக்கு நிறைய வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து இருக்கலாம், சில பேருக்கு வந்து வேற ஏதாவது லீஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கட்டாயமா வந்து நம்ம மேற்கொண்டு பரிசோதனை செய்யணும் அப்படிங்கறத பேஷண்ட் கிட்டயும் சொல்லிடுவோம். இப்போ இவாலுவேஷன்ல அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரோஸ்கோபி அப்படிங்கிறது அண்ட் பயாப்சி அப்படிங்கிறது. ஹிஸ்டரோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு மெல்லிய கேமராவை நம்மளோட கர்ப்பப்பையோட உள்ள போட்டு அந்த திசுக்களை எடுத்து பயாப்சி பண்ணி அனுப்புறது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து இந்த ஹிஸ்டரோஸ்கோப்பை உள்ள செலுத்தும் போது உங்களுக்கு கர்ப்பப்பையோட உள் சுவர் கிளியரா தெரிஞ்சிடும் அண்ட் என்ன இடத்துல நம்ம பயாப்சி பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். நம்ம ஓபிலேயே கூட பயாப்சி வந்து கிளினிக்லயே எடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப தின்னா எண்டோமெட்ரியம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சரியா வராது. சப்போஸ் வந்து அந்த நாக்கு மாதிரி ஒரு பாலிப் இருந்தது அப்படின்னா அது வெளியில வந்து ஃபுல்லா வராது. ஸோ இதனாலேயே நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். எனக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்டே வந்து இருந்தது, அதை வந்து நம்மளால வந்து எடுத்திருக்க முடியாது ஓபில. ஸோ நம்ம சப்மியூகோசல் ஃபைப்ராய்டை வந்து உள்ளுக்குள்ள போய் எடுத்துட்டு வரும்போது அதுவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். பயாப்சி பண்ணி முடிச்சாச்சு, என்ன பண்ணுவோம், அதை ஒரு பெத்தாலஜி லேபுக்கு அனுப்பி அது எந்த விதமான டிஷ்யூ அப்படின்னு ஆராயணும். அதுல வந்து கேன்சர் இல்லைன்னு வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் ஃபாலோ அப்ல இருக்கலாம் பேஷண்ட். கேன்சர் அப்படின்னு வந்தது, இல்ல கேன்சருக்கு முன்கூட்டின ஸ்டேஜ், அதாவது எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்னு வந்ததுன்னா அப்பதான் நமக்கு இஷ்யூஸ் இருக்கும். அதுவுமே நம்ம சீக்கிரமா கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த பெத்தாலஜிக்கு ஏற்ற மாதிரி தாங்க ட்ரீட்மெண்ட். நம்மளால வந்து ஓவராலா ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் பெத்தாலஜி வந்து சிம்பிள் வெஜைனல் ட்ரைனஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஈஸ்ட்ரோஜன் கிரீம் கொடுத்தாலே சரியாயிடும். இப்போ கர்ப்பப்பை வாயில நம்மளுக்கு ஏதாவது ஒரு கட்டி இல்லாட்டி பாலிப் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டாலே ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். இதுவே கர்ப்பப்பையோட உள் சுவர் திக்கா இருந்தது, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாலாம் இருந்தது அப்படின்னா நம்ம மைரனாங்கிற சாதனம் LNG IUDன்னு சொல்லுவோம், அதை உள்ள போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி அதை தின் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு யூட்ரஸ் எடுக்கிற அந்த ஹிஸ்டெக்டமி எல்லாருக்கும் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கும். பிளைண்டா போய் பண்ணக்கூடாது, கட்டாயமா பயாப்சியை பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்றோங்கிறதுக்கான பேசிஸ் அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட் தான். ஸோ சிம்பிளா வந்து உங்களுக்கு ஹைப்பர்பிளேசியெல்லாம் இருந்ததுன்னா ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறது தட் இஸ் அ வெரி வேலிட் ட்ரீட்மெண்ட். எஸ்பெஷலி உங்களுக்கு வித் ஏடைபியா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ லேப்ரோஸ்கோபி மூலியமாவோ இல்லாட்டி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாவோ யூட்ரஸை வந்து எடுத்துடலாம் நம்ம. இதுவே கேன்சரா இருந்ததுன்னா நமக்கு ஸ்டேஜிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர்ல பண்ணணும். கர்ப்பப்பை எடுக்கிறது தவிர சுத்தி இருக்கிற ரத்த நாளங்கள், லிம்ப் நோட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமும் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஸோ அதுக்கு அணுகுமுறையே வேறையா இருக்கும் அண்ட் நம்ம ஒரு கேன்சர் சர்ஜனை இன்வால்வ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இந்த திசுவை எடுத்து பயாப்சிக்கு அனுப்புறது தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பிளைண்டா உடனே நான் கர்ப்பப்பையை எடுத்துக்கிறேன், நீங்க கர்ப்பப்பையை எடுத்திருக்கங்க, நீங்க எதுக்கு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரோஸ்கோபி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கர்ப்பப்பையை எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஒரு ரீசன் அண்ட் அப்ரோச் நீங்க கரெக்டா பண்ணும்போது தான் அது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு கேரண்டி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னா, மாதவிடாய்க்கு அப்புறமா ப்ளீடிங் ஏதாவது வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ளீடிங்குமே மாதவிடாய்க்கு அப்புறமா நார்மல் கிடையாது. மோஸ்ட் காமனா வந்து கேன்சர்னால ப்ளீடிங் வராது. ஸோ பயப்படாம உங்க டாக்டரை போய் அணுகி எந்த விதமான ப்ளீடிங்கா இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு டிஷ்யூ பயாப்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். தேங்க்யூ.